செல்வ கணபதியை வீழ்த்த வீரபாண்டியாரின் விசுவாசிகள் சபதம். சேலம் எம்பி தொகுதியில் வாகை சூட பாமக வியூகம். தர்மபுரி எம்பி மருத்துவர் செந்தில்குமாரை திமுக கைவிட்டது ஏன்? நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 20ஆம் தேதி தொடங்கியதை அடுத்து தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. ஆளுங்கட்சியான திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள அதே நேரத்தில் 21 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலையும் திமுக தலைவரும் திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டு திமுக நிர்வாகிகளை உற்சாகத்தில் திக்குமுக்காட வைத்துவிட்டார். ஆளுங்கட்சியைப் போல பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையில் முனைப்பு காட்டிவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி 16 எம்பி தொகுதிகளுக்கான அதிமுக வேட்பாளரின் பெயர்களை வெளியிட்டுள்ளார். எம்பி தேர்தலை சந்திக்க அதிமுக தயக்கம் காட்டி வருகிறது. வேட்பாளராக களம் இறங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பயப்படுகிறார்கள் என்றெல்லாம் வதந்திகள் கிளம்பிய நேரத்தில் 16 தொகுதிகளிலும் புதிய பிரமுகர்களை அறிவித்து அரசியல் திறனாய்வாளர்களுக்கே அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறார் எடப்பாடியார். அதிமுக வெளியிட்டுள்ள வேட்பாளர்கள் பட்டியலும் ஆளுங்கட்சியான திமுக அறிவித்துள்ள வேட்பாளர்களும் சொந்த கட்சி நிர்வாகிகளை கதிகலங்க வைத்திருக்கிறது என்ற பேச்சு மாநிலம் முழுவதும் திமுக மற்றும் அதிமுகவினரிடம் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. திமுக வேட்பாளர் பட்டியலில் சிட்டிங் எம்பிக்கள் 6 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதுதான் திமுக எம்பிக்களின் ஆதரவாளர்களிடம் மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக மூத்த நிர்வாகிகள் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் பத்திரிகையாளர்களிடம் பரவலாக அறிமுகமாகியிருக்கும் தர்மபுரி எம்பி மருத்துவர் செந்தில்குமாருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதுதான் தர்மபுரி மாவட்ட மக்களிடம் மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் உள்ள திமுக ஐடி விங் நிர்வாகிகளிடமும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொகுதி மக்களிடம் நல்ல பெயரை பெற்றிருக்கும் செந்தில்குமார் எம்பி நாடாளுமன்ற செயல்பாடுகளிலும் சிறப்பாக செயல்பட்டதை அடுத்து இந்தியா முழுவதும் பிரபல அரசியல் தலைவர்களின் கவனத்தையும் பெற்றிருப்பவர். திமுகவின் அடுத்த தலைவர் என்று கூறப்படும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதல்வரின் மருமகன் சபரீசன் ஆகியோரின் நட்பை முழுமையாக பெற்றிருப்பவர் செந்தில்குமார் என்ற போதிலும் திமுக தலைமை செந்தில்குமாரை கை கழுவி விட்டது. செந்தில்குமாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஏன் என்பது குறித்து வெளியாகும் தகவல்கள்தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடியவையாக இருக்கிறது. மருத்துவ சேவையில் புகழ் பெற்றிருந்தாலும் பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் கூட முதல் முறையாக எம்பி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் மருத்துவர் செந்தில்குமார். நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து வந்த செந்தில்குமார் தர்மபுரி தொகுதியை கடந்து அண்டை மாவட்ட திமுக நிர்வாகிகளிடமும் சமூக ஆர்வலர்களிடமும் அதிகமான ஆதரவை பெற்றிருப்பவர். தொகுதி மக்களுக்கு உண்மையான விசுவாசத்துடன் சேவையாற்றி வந்த செந்தில்குமார் நாடாளுமன்ற கூட்டங்களிலும் தவறாமல் பங்கேற்று தொகுதி மக்களின் கோரிக்கைகளை உரக்க கூறி மத்திய பாஜக அரசின் கவனத்தை பெற்றிருப்பவர். ரயில்வே திட்டம், மேம்பாலம், நெடுஞ்சாலை விரிவாக்கம், சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவதிலும் மேம்படுத்துவதிலும் எம்பி நிதி முழுவதையும் பயன்படுத்தினார் செந்தில்குமார். ஊழலுக்கு அப்பாற்பட்டவராக இருந்தார். எம்பி என்ற அடிப்படையில் செந்தில்குமாரின் பணியை தருமபுரி மாவட்ட திமுக நிர்வாகிகள் வரவேற்றாலும் திமுக மாவட்ட செயலாளர்களான சுப்பிரமணி எம்எல்ஏவும் பழனிப்பன் ஆகியோரும் செந்தில்குமார் பெயரை பரிந்துரைக்கவில்லை என்பதுதான் முக்கியமான காரணம் என்கிறார்கள். தருமபுரி எம்பி தொகுதியில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த 5 ஆண்டுகள் கடுமையாக பாடுபட்டது மட்டுமின்றி திமுகவினரின் நியாயமான கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றி தந்தவரும் செந்தில்குமார் தான் என்று கூறும் நேர்மையான திமுக நிர்வாகிகள் திமுக கட்சிக்கு உரிய அரசியலை முற்றிலுமாக செந்தில்குமார் தவிர்த்ததுதான் அவருக்கு கடும் எதிர்ப்பை ஏற்படுத்திவிட்டது. தருமபுரி எம்பி வேட்பாளராக செந்தில்குமார் மீண்டும் அறிவிக்கப்பட்டால் அடிமட்ட தொண்டர்களும் கிராமம், நகரம், ஒன்றியம் ஆகிய நிலையில் கட்சி பதவிகளை நிர்வகிக்கும் திமுகவினர் உற்சாகமாக பணியாற்ற மாட்டார்கள் என்று திமுக தலைமைக்கு தருமபுரி மாவட்ட செயலாளர்கள் அறிக்கையாகவே அளித்திருக்கிறார்கள். தருமபுரி தொகுதியில் அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவை பெற்ற செந்தில்குமாரால் திமுகவினரின் ஆதரவை முழுமையாக பெற முடியாமல் போனதால் தருமபுரி தொகுதி மக்கள் மட்டுமின்றி மக்கள் சேவையில் மிகுந்த ஆர்வம் காட்டிய எம்பி ஒருவரை திமுகவும் இழந்துவிட்டது என்று
வருத்தத்தோடு கூறுகிறார்கள். திமுக மீது வன்மத்தை வெளிப்படுத்தி வரும் சமூக ஆர்வலர்கள் என்பதுதான் வினோதமான ஒன்று. தருமபுரி எம்பி செந்தில்குமாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கு வருத்தப்படும் பொதுமக்கள் இருக்கிறார்கள் என்பதே வியப்பாக இருக்கும் நேரத்தில், பக்கத்து தொகுதியான சேலத்தில் சிட்டிங் திமுக எம்பி பார்த்திபனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதை சேலம் மாவட்ட திமுக நிர்வாகிகள் மட்டுமன்றி அரசியலுக்கு அப்பாற்பட்ட அனைத்து தரப்பு மக்களும் கூட உற்சாகமாகவே வரவேற்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி, வீர வன்னியர் பேரவை, தேமுதிக, திமுக என அரசியல் வாழ்க்கையில் பல வேடங்களை போட்ட பார்த்திபனுக்கு தேர்தல் களம் என்பது புதிதல்ல. பொது வாழ்க்கையில் பார்த்திபனுக்கு அடித்த நல்வாய்ப்பு போல சேலம் மாவட்டத்தில் பாரம்பரியமான அரசியல் தலைவர்களில் பலருக்கு நல்வாய்ப்பு வீடு தேடி வந்ததே இல்லை என்பதுதான் வினோதமான ஒன்றாகும். திமுக எம்பியாக 5 ஆண்டு காலம் பணியாற்றிய போதும் பார்த்திபனை சேலத்தில் உள்ள 3 திமுக மாவட்ட செயலாளர்களும் பெரிதாக கண்டுகொள்ளவே இல்லை. தங்களுக்கு அடக்கமானவராக இருந்து பார்த்திபன் எம்பி அரசியல் செய்ய வேண்டும் என்று 3 திமுக மாவட்ட செயலாளர்களான ராஜேந்திரன் எம்எல்ஏ, சிவலிங்கம், செல்வகணபதி ஆகியோர் கட்டளையே பிறப்பித்தார்கள். ஆனால் 3 முக்கிய பிரமுகர்களின் கட்டளைகளுக்கு அடிபணியாமல் தான் நினைத்ததையே தொடர்ந்து 5 ஆண்டு காலமும் செய்து வந்தார் பார்த்திபன் எம்பி. எம்பி தொகுதி நிதியில் கான்ட்ராக்ட் கொடுப்பதை கூட தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே வழங்கினார் பார்த்திபன் எம்பி. பார்த்திபன் எம்பி தனியொரு ஆளுமையாக தன்னை நினைத்து கொண்டு மக்கள் பணியாற்றியதை 2 ஆண்டுகளுக்கு முன்பே 3 மாவட்ட செயலாளர்களும் கடுமையாக எதிர்த்தார்கள். அவர்களின் எதிர்ப்பை துளியும் பொருட்படுத்தாமல் சேலத்தில் தனக்கென தனியாக ஆதரவாளர்களை திரட்டத் தொடங்கினார் SR பார்த்திபன். 2வது முறையாகவும் எம்பி தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தால் சேலம் மாவட்ட திமுகவில் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் என்று 3 மாவட்ட செயலாளர்களும் திமுக தலைமைக்கு அழுத்தமான கோரிக்கையை வைத்தார்கள். அதன் விளைவாகவே பார்த்திபன் எம்பியை கைவிட்டு விட்டது திமுக தலைமை. பார்த்திபனுக்கு பதிலாக சேலம் திமுக எம்பி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பவர் சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கில் சிக்கிய முன்னாள் அதிமுக அமைச்சரும் சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளருமான TM செல்வகணபதிக்கு எதிராக ஒட்டுமொத்த சேலம் மாவட்டத்திலும் சேலத்து சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட மறைந்த வீரபாண்டியாரின் விசுவாசிகளின் எதிர்ப்பை பெருமளவில் சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்கிறார்கள் சேலம் மாவட்ட திமுக முன்னோடிகள். 5 ஆண்டுகளுக்கு மேலாக சேலம் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக இருந்து வரும் TM செல்வகணபதி தனது நிர்வாகத்திற்குட்பட்ட ஒன்றியங்களில் வீரபாண்டியாரின் விசுவாசிகளை ஓரம் கட்டுவதையே குறிக்கோளாக கொண்டு பணியாற்றி வந்திருக்கிறார் என்பதுதான் பெரும்பான்மையான திமுக நிர்வாகிகளின் குற்றச்சாட்டு. 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி, சங்ககிரி, மேட்டூர் ஆகிய 3 தொகுதிகளிலும் செல்வாக்கு மிகுந்த நிர்வாகிகளை வேட்பாளராக அறிவிக்க பரிந்துரைக்காமல் தனது உறவினர்களை திமுக வேட்பாளராக அறிவிக்க வைத்தவர் TM செல்வகணபதி என்று கூறும் திமுக நிர்வாகிகள் தகுதியான வேட்பாளர்களை அறிவிக்காததால் 3 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை திமுக இழந்துவிட்டது என்கிறார்கள். 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட சேலம் எம்பி தொகுதியில் எஞ்சிய 2 மாவட்ட செயலாளர்களான ராஜேந்திரனும் சிவலிங்கமும் மனப்பூர்வமாக தேர்தல் பணி ஆற்றுவார்களா என சந்தேகத்தை கிளப்பும் திமுக மூத்த நிர்வாகிகள், கூட்டணி பலம் அதிகமாக இருந்தாலும் கூட பாஜக கூட்டணியில் உள்ள பாமக செல்வாக்கு மிகுந்த வேட்பாளரை நிறுத்தினால் வெற்றி கோட்டை தொடுவதற்கு TM செல்வகணபதி திணற வேண்டியிருக்கும் என்கிறார்கள். இன்றைக்கும் வீரபாண்டியாரின் புகழை உறக்க பாடிக்கொண்டிருக்கும் சேலம் மாவட்ட திமுக மூத்த தலைவர்கள் செந்தில்குமாரை விட, பார்த்திபனை விட கள்ளக்குறிச்சி எம்பி கௌதம சிகாமணிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதுதான் விழுப்புரம் மாவட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் ஆதரவாளர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற பொன்முடி அமைச்சர் பதவியையும் MLA தகுதியையும் ஒரு சேர இழந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தற்காலிக உத்தரவால் தற்போது MLA தகுதியை மட்டும் திரும்ப பெற்றிருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கு, அமலாக்கத்துறை வழக்கு, செம்மண் கடத்தல் வழக்கு என அடுக்கடுக்கான வழக்குகளால் நீதிமன்றத்தின் விசாரணை வளையத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் பொன்முடிக்கும் அவரது மகன் கௌதம சிகாமணிக்கும் MLA, MP போன்ற அதிகார பதவிகள்தான் ஆறுதல் அளித்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் மீண்டும் MP ஆகும் வாய்ப்பு கௌதம சிகாமணிக்கு மறுக்கப்பட்டது ஏன்? வேதனை மிகுந்த நேரத்தில் திமுக தலைமை பொன்முடிக்கு ஆதரவாக நிற்க வேண்டாமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அதே நேரத்தில் பொன்முடிக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ள விழுப்புரம் மாவட்ட திமுக மூத்த நிர்வாகிகள் ஒரே குடும்பத்திற்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு தந்து கொண்டிருப்பதால் தான் அதிகார போதை தலைக்கு ஏறி சட்டவிரோத செயல்களில் துணிந்து ஈடுபட்டு
திமுகவுக்கு அவப்பெயரை தேடித் தருகிறார்கள். திமுகவினரிடமும் பொதுமக்களிடமும் அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கும் பொன்முடிக்கும் அவரது வாரிசுக்கும் கடிவாளம் போடுவதைப் போல அதிகார பதவி கிடைக்காத வகையில் முட்டுக்கட்டை போடுவதை தவிர திமுக தலைமைக்கு வேறு வழியே இல்லை என்கிறார்கள் கோஷ்டி பூசலில் சிக்காத திமுக நிர்வாகிகள். நான்காவதாக சிட்டிங் எம்பி பொள்ளாச்சியை சேர்ந்த சண்முக சுந்தரத்திற்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. எம்பியாக இருந்த 5 ஆண்டு காலத்திலும் தொகுதி மக்களிடமும் திமுகவினரிடமும் நல்ல பெயரை எடுக்க தவறிவிட்டார் என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டு. மேல்தட்டு வர்க்கத்திற்குரிய மனப்பான்மையுடன் எம்பி தொகுதியில் நடந்து கொண்டதால் சண்முக சுந்தரத்திற்கு ஆதரவாக பொள்ளாச்சி தொகுதியை சேர்ந்த திமுக முன்னோடிகள் ஒருவர் கூட மீண்டும் வாய்ப்பு தர வேண்டும் என்று சண்முக சுந்தரத்திற்கு ஆதரவாக திமுக தலைமைக்கு வேண்டுகோளை வைக்கவில்லை என்பதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தர்மபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பொள்ளாச்சி ஆகிய 4 தொகுதிகளை விட தஞ்சாவூர் எம்பி தொகுதியில் புதிய வேட்பாளரை, அதுவும் பணபலம் படைபலத்தில் பிரபலமாக இல்லாத சாதாரண திமுக நிர்வாகியான முரசொலியை களத்தில் இறக்கியிருப்பதுதான் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியமாகும். தஞ்சாவூர் எம்பி தொகுதியில் 5 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவரும் 6வது முறையாக 2019 முதல் 2024 வரை எம்பியாக வலம் வந்தவரும் திமுக மூத்த தலைவருமான பழனி மாணிக்கத்தை சாதாரணமாக மறுதளித்து விட்டது திமுக தலைமை. மறைந்த திமுக தலைவர் கலைஞரின் மனசாட்சியான மறைந்த முரசொலி மாறனின் விசுவாசமிக்க சிஷியராக அடையாளம் காட்டப்பட்டவர் பழனி மாணிக்கம். 6 முறை எம்பி என்ற பெருமைக்குரியவராக இருந்தாலும் கூட தஞ்சாவூர் மாவட்ட திமுகவினரிடம் ஒருவிதமான அதிருப்தியை பழனி மாணிக்கத்தின் அரசியல் நடவடிக்கைகள் ஏற்படுத்திவிட்டது. புதியவருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் ஒன்றிய அளவில் பிரபலமான திமுக நிர்வாகியான முரசொலியை பாரம்பரியம் மிக்க ஆதிக்க சாதியின் செல்வாக்கு மிகுந்த தஞ்சாவூரில் திமுக வேட்பாளராக களம் இறக்கிய முதல்வர் மு.க.ஸ்டாலினின் துணிச்சலுக்கு மாற்றுக் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கூட மனதார பாராட்டு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தென்காசி சிட்டிங் எம்பி தனுஷ்குமார் தொகுதி மக்களுக்கு உண்மையான அன்போடு உழைப்பதற்கு பதிலாக மாவட்ட அமைச்சராக பொறுப்பு வகித்து வரும் KKSSR ராமச்சந்திரனுக்கு மட்டுமே பணிவிடை செய்ததால் ஒட்டுமொத்த தொகுதி திமுக நிர்வாகிகளின் வெறுப்பை மட்டுமல்ல, தென்காசி மாவட்ட மக்களின் அதிருப்தியையும் அதிகமாக சம்பாதித்து கொண்டவர். மீண்டும் வேட்பாளராக தனுஷ்குமாரை களத்தில் இறக்கினால் திமுகவுக்கு ஒரு தொகுதி பறிபோய்விடும் என்று உளவுத்துறை வழங்கிய சீக்ரெட் ரிப்போர்ட்டின் காரணமாகவே தனுஷ்குமாரை தூக்கி எறிந்துவிட்டு புதிய முகமான மருத்துவர் ராணியை வேட்பாளராக அறிவித்து அதிரடி காட்டியிருக்கிறது திமுக தலைமை. சிட்டிங் எம்பிக்கள் 6 பேரை அதிரடியாக தூக்கி எறிந்து திமுக நிர்வாகிகளின் பாராட்டை பெற்றிருக்கும் திராவிட மாடல் ஆட்சியின் பிதாமகன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வேலூர் கதிரானன், அரக்கோணம் ஜெகத்ரட்சகன், திருப்பெரும்புதூர் TR பாலு, வடசென்னை ஆற்காடு கலாநிதி போன்றவர்களுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டு புதியவர்களை களத்தில் இறக்கியிருந்தால் முதல்வர் மு.க.ஸ்டாலினை தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் மட்டுமின்றி தரணி எங்கும் வாழும் திமுக நிர்வாகிகளும் வரும் 5 ஆண்டு காலமும் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள் என்பதுதான் திமுக மூத்த தலைவர்களின் அறிவுரையாக இருக்கிறது. நன்றி நண்பர்களே. மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம்.